வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் ஒரு கீரையோட வந்திருக்கிறேன். என்னன்னு சொன்னா, இந்த கீரையின் பேர் என்ன? வடிவா பாருங்க. இந்த கீரையில நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த கீரை கூடுதலா அரபு நாட்டில் தான் நான் பார்த்துருக்குறேன். இங்கே ஃபேவரிட்டான இந்த கீரை. இப்போ பாருங்க, இங்கே எல்லா சாப்பாடும் நாங்கள் செய்யும் போது கொத்தமல்லி கீரை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கீரையும் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, ஆனால் ரொம்ப சுவையாக இருக்குது. முருங்கைக்கீரை போல் நாங்கள் சுண்டி சாப்பிடலாம், பக்கோடா செய்யக்குள்ள, பிரியாணி செய்யக்குள்ள எல்லாத்துக்கும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் கறி சமைக்கக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. சாப்பாடு சலட்டுக்கு பச்சையாக சாப்பிடலாம். எங்களுக்கு வயிற்று வலி அப்படி வந்தால் இந்த கீரையை நாங்கள் வெறும் வயிற்றோட அவிச்சு குடித்தோம்னா அது தண்ணீர் பச்சை கலரில் இருக்கும். வெறும் வயிற்றோட குடிக்கும்போது இந்த வயிற்று வலி நிற்கும். அப்படி நிறைய இதில் ஆரோக்கியமான விஷயம் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கீரையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் கொத்தமல்லி கீரை இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். கொத்தமல்லி கீரைக்கும் இந்த பாருங்கள், இது பாருங்கள், இது கொத்தமல்லி கீரை, ஆனால் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். பாருங்கள், இது சரியான க்ரீனாக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இந்த கீரையின் தமிழ் பேர் என்னன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். எனக்கு ப்ராமிஸாக இதனுடைய பேர் தெரியாது. தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களா என்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. எனக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே.